எனது பெற்றோரின் பாதங்களை வணங்கி இந்திய தேசத்தின் மண்ணை வணங்கி நான் உங்களிடம் பேச விளைகின்றேன். அன்னை தமிழே, ஆற்றல் தமிழே, இயல் தமிழே, ஈடில்லா நாடகத் தமிழே, உயிர் தமிழே, ஊனெல்லாம் தமிழே, எட்டு திக்கு தமிழே, ஏற்றமிகு தமிழே, ஐயம் நீக்குகின்ற தமிழே, ஒற்றுமை வளர்க்கும் தமிழே, ஓங்கு தமிழே, அவ்வை பயின்ற தமிழே, இந்த அற்புதமான அரங்கினை அகரத்தில் வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன். திருப்பூர் என்றதும் என் மனதிலே இருப்பு கொள்ளவில்லை. ஏதோ எனது சொந்த ஊருக்கு ஒரு ஹாஸ்டலில் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவன் ஓடி வருவதைப் போல நான் இங்கே அன்போடு ஓடி வந்திருக்கின்றேன். இந்த வருகைக்கு 3 காரணம் உண்டு. ஒன்று, திருப்பூர் வாழ் மக்கள் மேல் கொண்டுள்ள எனது அன்பு. இரண்டாவது, யோகா சங்கர் குடும்பத்தினர் மேல் உள்ள எனது அன்பான அன்பு. மூன்றாவது, யோகாசனத்தில் இணைத்துக் கொண்ட உங்கள் மீது கொண்டுள்ள அன்பு. இந்த திருப்பூருக்கு நான் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் இங்கே நான் பணிபுரிந்திருக்கின்றேன். இப்பொழுது அப்படியே அந்த ட்ராவலில் வரப்போ நான் நினச்சி பார்த்தேன். நான் அப்பொழுது ஒரு 10 வருடத்துக்கு முன்னால் திருப்பூர் என்பது ஒரு டிஎஸ்பி பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஏரியா. ஒரு முதலியாக ஒரு ஆணையரகம், கமிஷனரேட் அப்படின்னு ஒன்று உருவாகுது. அப்போ இந்த கமிஷனரேட்டுக்கு மக்கள் என்ன தர வேண்டும் என்று எல்லாரும் எதிர்பார்த்தா நாங்கள் எதிர்பார்க்குற ஒன்று ஒத்துழைப்பு மட்டும்தான். திருப்பூர் என்றாலே ஒன்று நிச்சயம், மக்களிடம் உழைப்பு இருக்கும். உழைப்போடு சேர்ந்து எங்கே ஒழுக்கம் இருக்கிறதோ அங்கே உயர்வு இருக்கும். திருப்பூரில் யாரெல்லாம் வந்து உழைத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் உழைத்து ஒழுக்கத்தோடு இருந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் உயர்ந்திருக்கிறார்கள் என்பதை நான் அறிந்து கொண்டேன். இன்று இந்த உலகத்தில் எத்தனை நீங்கள் நாடுகள் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம், நீங்கள் எதை வேண்டுமானாலும் ஏற்றுமதி செய்யலாம். ஒரு உணவை இன்னொரு நாட்டிலே முழுவதுமாக ஏற்றுக்கொள்வார்களா என்பது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் உலகம் முழுக்க இருக்கின்ற எல்லா நாடுகளிலும் ஒரு காலையிலிருந்து ஒரு உடையை அணிகின்ற பொழுது மிகவும் அழகாக நேர்த்தியாக இருக்கிறது என்று அணிகின்ற பொழுது அதில் திருப்பூர் இருக்கின்ற பெருமையை இந்த ஊர் பெற்றிருக்கிறது. சில பேர் ரொம்ப நல்லா கைதட்டுறீங்க, சில பேர் ரொம்ப கைதட்டுறதுக்கு அமைதியாக இருக்கிறீங்க. பிராட்லி என்ற ஒரு அறிஞர் சொல்கிறார், நீங்கள் அப்படியே நீங்கள் போயிட்டு ஒரு இக்கிகாய் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எழுதியிருப்பார் அவர், எங்கேயாவது நீங்கள் சென்று அங்கே நாற்காலி கண்டு விட்டால் நாற்காலியில் ஆணி அடித்தது போல் உட்கார்ந்து விடாதீர்கள். ஒரு 30 நிமிடத்திற்கு மேல் நீங்கள் நாற்காலியில் ஆணி அடித்தது போல் உட்கார்ந்து இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறார். அதில் அவர் சொல்கிறாரு, அப்படி நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் அப்படியே அமைதியாக எந்த அசைவும் இல்லாமல் நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்கள் உடலில் இருக்கின்ற கெட்ட கொழுப்பு அப்படியே தங்கி உடலுக்கு நோயை ஏற்படுத்திடும். அதனால் ஒரு அரை மணி நேரத்துக்கு நீங்கள் உட்கார்றதாக இருந்தால் ஏதாவது ஒரு சின்ன அசைவுகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இப்படி அசைச்சிக்கலாம். அப்படி எந்த அசைவு உங்களால் ஏற்படுத்த முடியலன்னா உங்கள் கைகளையாவது தட்டி கொள்ளுங்கள், நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள். இப்போ நான் உங்களை கைகளை தட்ட சொல்லவே இல்லை, ஆனால் உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்படுது, தேவையில்லாத கெட்ட கொழுப்பு கரைக்கலாம்னா நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணிடுறீங்க, ஒரு கை தட்ட ஆரம்பிக்கிறீங்க. வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது நாம் கைகளை தட்டி கொள்ள வேண்டும். ஏனென்றால் கிடைத்ததற்கு அரியது இந்த மானுட பிறப்பு. இன்று எத்தனையோ பேர் தங்கள் வாழ்க்கையை தொலைத்து கொண்டு ஏதோ இடத்தில் தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது நாம் எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு சூழலில் உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு அரிய நிகழ்வான யோகாசன நிகழ்விலே கலந்து கொள்கிறோம் என்று சொன்னால் இந்த நிகழ்வுக்காக உங்களை தயார்படுத்தி கொண்டு தந்தவர்கள் உங்களது பெற்றோர்களாகத்தான் இருக்க முடியும். முதலில் அவர்களுக்கு ஒரு நல்ல பலத்த கைதட்டலை கொடுத்து கொள்ளுங்கள். நான் இங்கே வந்து அமர்ந்தவுடன் ஆசிரியர் அவர்கள் என்னை பக்கத்தில் பேசினாங்க. என்கிட்ட பேசிட்டு அடுத்த உடனே பக்கத்தில் இருக்கிற ஐயாவை பார்த்து சொன்னாங்க,
நான் உங்கள் கல்லூரியில் படித்தவர் என்று சொன்னார். நான் இப்போ கேட்டேன், ஐயா எத்தனை பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு. இப்பொழுது 8000 பேர் படித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். இதுவரைக்கும் எத்தனை பேர் படிச்சிருப்பாங்கன்னு கேட்டேன். அது லட்சக்கணக்கில் படிச்சிருப்பாங்க அப்படின்னார். அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு. அவர் அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார், படிக்கிறது எல்லாரும் பெண் குழந்தைங்க, ஆனால் ரொம்ப கண்டிப்பாக இருக்கும், ஒழுக்கமாக இருக்கணும், அப்படின்னா தான் அந்த கல்லூரியில் படிக்க முடியும் என்று சொன்னார். மணிவண்ணன் பேசுகின்ற பொழுது சொன்னார், இந்த விருது நீங்கள் பெறுவதில் சிறப்பு பெறுகிறதோ என்று தெரியாது என்று சொன்னால், எனக்கு ஒன்று மட்டும் சிறப்பாக இருந்தது. லட்சக்கணக்கான மாணவிகளை இன்று ஆசிரியர்கள் போல் பலரையும் உருவாக்கி அவர்களுக்கு கண்டிப்பையும் ஒழுக்கையும் கற்றுத்தந்த ஒரு வேந்தரிடம் அந்த விருதினை பெறுவதில் நான் மிகவும் பெருமையாக கருதுகின்றேன். அவருக்கு நீங்கள் ஒரு நல்ல பலத்த கைதட்டலை நீங்கள் கொடுத்துக் கொள்ளலாம். நான் இந்த நிகழ்ச்சியில் வந்து ப்ரைஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சேனே நினச்சிட்டேன். நான் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு போல். ஏன்னா எல்லோரும் பேசின பிறகு ஒரு எல்லாத்துக்கும் ப்ரைஸ் கொடுத்துட்டு யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம ஏறி நின்று பேசுகிறப்ப எல்லோரும் ப்ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் இப்பொழுதுதான் தெரிந்தது, ஒரு நிகழ்ச்சிக்கு என்ன மிக முக்கியம் என்று சொன்னால் ஒத்துழைப்பு. நான் அப்பொழுதே சொன்னேன், நான் ஒரு ஆடையை உருவாக்க வேண்டும் என்றால் கூட தனி மனிதனால் உருவாக்க முடியாது. நான் இங்கே பார்ப்பேன், நான் இங்கே டெப்டி கமிஷனராக இருக்கின்ற பொழுது பார்த்தேன், ஒரு இடத்துல இந்த ட்ரெஸ் ரெடி ஆகிட்டு இருக்கோம், அந்த வண்டி எடுத்துகிட்டு ஒருத்தர் போயிட்டே இருப்பார். இவர் எங்கே போகிறார், இவர் காஜா பட்டன் போட போகிறார் சார் வாங்க. அப்புறம் அங்கேருந்து எடுத்துகிட்டு அந்த வண்டியில் இன்னொரு வண்டியில் போகும், இது எம்ப்ராய்டரி போட போகிறாங்க பார். அப்போ நினச்சா, அப்போ ஒரு டிஷர்ட் உருவாகணும்னா எத்தனை பேருடைய ஒத்துழைப்பு தேவை இருக்கிறது. இன்னொன்றை நான் நினச்சி பார்க்குறேன். நான் இந்த ஸ்டேஜில் வந்து பார்க்கின்ற பொழுது 5இல் வளையுமா இல்லை 50இல் வளையுமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு ஏற்பட்டது. ஏன்னா நம்மளுடைய பழமொழி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், 5இல் வளையாதது 50இல் வளையாது. ஆனால் இங்கே பார்த்தா 5 வயசு குழந்தையும் வளையுது, 50 வயது பெரியவரும் அங்கே வளைகிறார். அப்போ அதில் என்ன தேவை? ஒரு ஒத்துழைப்பு தேவை உடம்புல. மகாகவி பாரதி சொல்லுவார், உள்ளம் சொல்லுபடி கேட்கும் உடல் கேட்டேன். என் மனசு சொல்கிறதை என் உடம்பு செய்யணும், அது எந்த வயசானாலும் சரி. அப்போ மனம் சொல்வதை உடல் ஒத்துழைக்க வேண்டும், மனம் சொல்வதை உடல் ஒத்துழைக்க வேண்டும். அந்த உடலின் ஒத்துழைப்பை கொடுப்பது தான் யோகா. நான் சொன்னேன், ஏன் ஒரு அன்பு சங்கர் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு, பல கடுமையான சூழ்களில் நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னால், இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அவர் 25 வருடம் யோகா கற்று இருக்கிறார். மற்றொன்று, 25 வருடம் யோகா கற்றுத்தந்திருக்கிறார். மூன்றாவது, 3 லட்சம் மாணவர்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார் என்பதை விட இன்று 26 பேரை யோகா ஆசிரியராக உருவாக்கி இருக்கிறார். யோகா கற்றுக்கொள்வது நல்லது, நம்ம உடம்புக்கு நல்லது. அப்படி நிறைய பேர் கற்றுட்டுருக்குறாங்க, லட்சக்கணக்கான பேர் கற்றுட்டுருக்காங்க, இல்லை கோடிக்கணக்கான பேரோடு கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி ஒரு யோகா செஞ்சு பார்ப்போம், இது அவருக்கு பயனுள்ளதாக இருக்கும். யோகா கற்றுக் கொடுப்பது இன்னொருவருக்கு பயன். யோகாவை கற்றுக் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அதை கற்றுத்தருகின்ற ஒரு ஆசிரியர் உருவாக்குகின்ற பொழுது அது ஒரு இயக்கமாக மாறுகிறது, அது அடுத்த சந்ததிக்கு தொடர்கிறது. அதுதான் இன்றைய காலகட்டத்தின் தேவை. எது ஒரு நல்ல விஷயமோ, நீண்ட காலம் வாழ்கின்ற ஒரு நல்ல விஷயத்தை இந்த உலகத்திற்கு சொல்லுகின்ற அற்புதமான அந்த யோகாவினை தனக்கு மட்டும் இல்லாமல், தன்னை சார்ந்த ஒரு மாணவர்கள் சமுதாயத்திற்கு மட்டும் இல்லாமல், பெரியவர்களுக்கு மட்டும் இல்லாமல், அடுத்து வருகின்ற சந்ததிகளுக்கும் உருவாக்கின்ற அந்த யோகாவினுடைய சங்கருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் நமது மனமார்ந்த பாராட்டுக்கள். இது ஒரு வெள்ளி விழா, இப்படிதானே? 25 ஆண்டுகள் என்பது ஒரு வெள்ளி விழா. இந்த வெள்ளி என்ற ஒரு வார்த்தையை சொன்னவுடன் ஒரு மனசில் ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருது. பைபிளிலே வருகின்ற ஒரு கருத்து, உன்னை இறைவன்
வெள்ளியை உருவாக்குகின்ற கொல்லனை போல பார்த்து கொண்டிருப்பான் என்பதுதான் அந்த நிகழ்வு. அதென்ன வெள்ளியை உருவாக்குகின்ற கொல்லன்? நீங்கள் ஒரு தங்கத்தை உருவாக்குனீங்கன்னா அவர் பொற்கொல்லன் என்று சொல்கிறார்கள். வெள்ளியை உருவாக்குகின்ற அந்த ஒரு கொல்லன் இருக்கிறார். அவர் என்ன செய்வார் அப்படின்றதுக்காக ஒரு முதியவர் போய் உட்காந்து பார்க்குறார். அந்த நிகழ்ச்சியில் பார்க்கின்ற பொழுது ஒரு பெரிய பட்டறை, அதில் தீப்பழம்பு பயங்கரமாக எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த வெள்ளி மாசுபடிந்து தான் இருக்கும். அதை கொண்டு போய் அந்த கரடு முரடாக இருக்கின்ற அந்த வெள்ளியினுடைய மாசுபடிந்த அந்த உலோகத்தை தூக்கி அதில் உள்ளே போகிறாங்க. அந்த நெருப்பில் அது அப்படியே கனண்டு கொண்டிருக்கிறது. இவர் பேச்சு கொடுத்துட்டே இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்றார். இல்லை சார், இது வெள்ளி மாதிரியே தெரியலையே அப்படின்றார். ஆமாம், அப்படி தான் இருக்கும். இது பார்க்குறதுக்கு வெள்ளி மாதிரி இருக்காது. இதில் நிறைய மாசுகள் எல்லாம் கடந்திருக்கிறது. இதிலேருந்து தான் நம்ம வெள்ளியை உருவாக்கணும். அப்போ இந்த தீயில போட்டோன்னே என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாசெல்லாம் போயிடும். திருப்பி பேசுகிறார், இப்போ பேசாதீங்க அப்படின்றார். ஏன்? நான் இப்போ அதை உற்று கவனிக்க வேண்டும். அப்படியே பார்த்துட்டே இருக்கார். ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே டக்குன்னு அந்த கரணியிலேருந்து அந்த வெளியே எடுத்துட்டார். அவர் பார்த்தா அப்படி பல பல பலன்னு அந்த வெள்ளி மின்னுது. அவர் சொன்னார், இப்போ என்ன செய்தீர்கள் என்று கேட்டார். ஏன் என்னை பேசவாமல் இருக்கணும்னு சொன்னீங்கன்னு கேட்டார். அவர் சொன்னார், இந்த உலோகம் ஒரு குறிப்பிட்ட அளவு டெம்பரேச்சர், இந்த ஹீட்டில், வெப்பத்தில் அப்படி ஆவியாக போகின்ற நேரத்தில் இந்த தேவையில்லாததெல்லாம் வெளியே போன பின்னாடி அந்த கதகதைன்னு மின்னுகிறப்ப நான் பார்த்துட்டே இருக்கேன் அல்லவா, அப்பொழுது என்னுடைய உருவம் தெரியும். அந்த உருவம் தெரிகின்ற போது தான் எனக்கு தெரியும், இப்போ இதில் இருக்கிற எந்தவித மாசுமே இல்லை, நான் மட்டுமே தெரிகிறேன் என்று தெரிந்த பொழுது தான் அது வெள்ளி உருவாக்கிட்டு தெரியும். அந்த ஒரு செகண்டு நான் மாறினா கூட அந்த வெள்ளி உருகி போய்விடும் அப்படி என்று சொன்னார். அப்படி என்றால் ஒரு வெள்ளி விழா என்பது என்ன? ஒரு மனிதன் உருவாகி கொண்டிருக்கின்ற பொழுது தான் யார் என்பதை இந்த உலகத்திற்கு தனக்கும் அறிமுகப்படுத்துகின்ற ஒரு விழாதான் வெள்ளி விழா. எனக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயமும் என்னன்னா, இந்த வெள்ளி விழாவில் எனக்கும் ஒரு வெள்ளி விழா. நான் காவல்துறையில் சேர்ந்து 22 வருடங்கள் கழித்து இன்று 26வது வருடத்தில் நான் பயணிக்கின்றேன். அந்த நாளில் இன்றைக்கி நான் திருப்பூரில் வந்த உடனே 2 நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறேன். அந்த ரெண்டுமே எனக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்குமல்லவா ரோட்டரி, அந்த ரோட்டரியினுடைய 2 நிகழ்வுகள். ஒன்று பார்த்தால் அங்கே காலையில் வடக்கு ரோட்டரி, இங்கே மேற்கில் வந்து பார்த்தா இங்கே ஒரு மேற்கு ரோட்டரி. இந்த உலகத்தில் நிறைய செய்திகள் உள்ளன, நிறைய சிந்தனைகள் உள்ளன. நீங்கள் யோகா கற்றுக்கிறதுனால என்ன ஏற்பட்டு விடும் என்று நீங்கள் யோசித்து பார்க்கின்ற பொழுது மற்ற நிறைய விளையாட்டுகளை பார்க்குறோம். நான் எந்த விளையாட்டையும் ஏதோ ஒரு விளையாட்டு ஒரு மனிதனுக்கு கட்டாயம் இருக்கணும். நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் எந்த வேலை வேணாலும் பாருங்கள், ஒரு மணி நேரம் உங்களுக்காக நீங்கள் ஒதுக்கி இருக்கணும். அந்த 1 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு விளையாட்டு எடுத்துக்கலாம். ஆனால் யோகாவை எடுத்துக்கொள்வது என்ன நன்மை என்று பார்த்தால், மற்ற எல்லா விளையாட்டுக்கும் ஒரு கிரவுண்டு தேவை. யோகாவுக்கு நமது வீடே போதும். மற்ற விளையாட்டுகளில் எடுத்துக்கொண்டால், ஏதாவது ஒரு விளையாட்டு எடுத்துக்கிட்டா உடலில் சில பகுதிகள் மட்டும்தான் அசைவுகள் இருக்கும். ஆனால் யோகாவில் சில பேர் ஃப்ரண்ட் பெண்டிங் பண்ணாங்கன்னா ஒருத்தர் பேக் பெண்டிங் பண்ணுறார். அதாவது தலையிலிருந்து கால் வரை, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கின்ற ஒவ்வொரு நரம்புகளையும் அதிர்வடை செய்கின்ற ஒரு அற்புதமான சக்தி என்னவென்றால் அது யோகாவாகத்தான் இருக்க முடியும். இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்பது, இந்த இளம் மாணவர்களை ஒரு போட்டிக்காக அழைத்து வந்து வெற்றி பெறுகிறோம் தோல்வி அடைகிறோம் என்பதெல்லாம் முக்கியம் அல்ல. வாழ்க்கையில் வெற்றியோ தோல்வியோ போராடுவது தான் வாழ்க்கை என்று சொல்லித் தருகின்ற அந்த போட்டிக்கு அழைத்து வந்து ஊக்கப்படுத்தியிருக்கின்ற இந்த 1800 பேர் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. இங்கே அந்த 1800 பேருடைய மாணவர்களுக்கும் போட்டியாளர்களுக்கும் அவரது பெற்றோர்களுக்கும் நமது பலமார்ந்த ஒரு பலத்த கதிகளை நாம் கொடுத்துக் கொள்வோம். நிறைய ஏன்னா நீங்கள்லாம் யோகா நிறைய செய்கிறவங்க, நாங்கள் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் அப்போ எனக்கு தோன்றியது என்னவென்றால், நிறைய கற்றுக்கொண்டவங்கிட்ட ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொன்னால் போதும் என்று நான் நினைக்கின்றேன். அதற்காக என் மனதில் தோன்றியதை ஒரு ஆத்திச்சூடி வடிவத்தில் நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆ என்றால் அன்பின் அடித்தளம் யோகா, ஆயுள் நீடிக்கும் அதிசயம் யோகா,
இளமையின் ஊற்று யோகா, ஈடில்லா மெய்ஞானத்தின் திறவுகோல் யோகா, உயிரின் உன்னத செயல்திறன் யோகா, ஊர்வோற்றும் உயர் வாழ்வின் ரகசியம் யோகா, எண்ம நிலையில் முன்னிலை யோகா. இந்த எண்ம நிலை என்பது நீங்கள் இயமம் நியமம்னு நீங்கள் ஆரம்பித்து கடைசியில் சமாதி வரைக்கும் இந்த எண்ம நிலையில் இன்றைக்கி எல்லாரும் முன்னிலைப்படுத்துவது யோகா. ஏகாந்த வாழ்விற்கு எழிலே யோகா, ஐம்புலன்களின் அன்பு கடிவாளம் யோகா, ஒழுக்க சிந்தனைகளின் வடிவம் யோகா, ஓருலகம் படைக்கும் அற்புத கருவி யோகா, ஔவையின் ஆத்திச்சூடியாய் சொல்கிறோம் யோகா பயில். நான் யோகான்னு சொன்னேன், நீங்கள் அதை எப்பயும் போல் கம்முன்னு இருக்கிறீங்க, யோகம்னு வச்சுக்கோங்க. அதை அது வரணும் நம்மக்கிட்ட. கம் என்றால் வா அப்படின்னு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா, உங்களுக்கு யோகம் வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் யோகாவை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த நிகழ்விற்கு வருகை தந்து இந்த நிகழ்விலை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. எங்களுக்கு ஒரு புது ஆத்திச்சூடி கிடச்சிருக்கு. அதே போல் ஒரு சிந்தனையை கடன் வாங்கிக்கிறேன், வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாமே கைதட்டுங்கள். அடுத்ததாக எங்கள் பல்கலைக்கழகத்தின் வேந்தர், எங்கள் வேந்தர் ஐயா அவர்கள் சொல்கிற போது பெண்கள் கல்லூரி எப்படி இருக்கணும் அப்படின்னு அப்படி இருக்கார் அப்படின்லாம் ஐயா சொன்னார். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். நமது வேந்தர் ஐயா அவர்களுக்கு இளம் வயதில் கூலிங் கிளாஸ் போகிறது ரொம்ப பிடிக்கும். அவர் கூலிங் கிளாஸ் இருப்பார். அவரோடு நெருங்கி பழகினவங்க எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் என்னைக்கு கல்லூரி பணிக்காக உள்ளே போகிறாரோ அன்னையிலிருந்து கூலிங் கிளாஸ் கிடையாது. பெண்கள் கல்லூரி கூலிங் கிளாஸ் போட மாட்டேன் தூக்கி போட்டார். அதுக்கப்புறம் வெள்ளுடை வேந்தர், வெள்ளுடை வேந்தே கல்வி மணக்கும் சார்ந்தே வாழ்க பல்லாண்டு. அவர் சார்பில் மருத்துவர் ராஜேஷ் கந்தன் அவர்கள் ஒரு நிமிடம். எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி யோகாலயாவோட 25வது ஆண்டு. கண்டிப்பாக சங்கர் சாரை பற்றி நான் சொல்லியே தீரணும் இந்த மேடையில். ஏன்னா நான் அவரோட மாணவன் சொல்லாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள், சொந்த ஊர்லேருந்து திருப்பூருக்கு தனியாளாக வந்து இறங்குறாரு. இன்றைக்கி திருப்பூரில் அவரை தெரியாத மனிதர்களே இருக்க வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாகவே. அப்புறம் அவர் உருவாக்குற டீம் பார்த்தீங்க வச்சுக்கோங்க, ரொம்ப டிவோட்ஃபுல் டீமுங்க. இந்த டீமாக எனக்கு ஒரு பொறாமை எப்போவுமே இருக்கும். சார் என்ன நினைக்கிறாரோ உடனே அவர் செஞ்சுருவாங்க டீமுங்க. ஸோ அதுக்கு வந்து சாரோட டிவோட்ஃபுல்னஸ்ஸு, சார் எப்படி மாணவர்கிட்ட பழகிறாரு, மாணவர்கள் எப்படி சார்ட்ட பழகிறாருங்கிறது சங்கர் சார்ட்டது நான் கற்றுக்கிட்டேன் நிஜமாவேங்க. இன்னொன்றுங்க, நான் மாணவனாக இப்போ இருக்கிறேன். எந்த மாதிரி மைண்ட் செட்டில் நான் இருந்தாலும், நானும் யார் இருந்தாலுமே ஒரு நெகட்டிவாக இருப்போம், கொஞ்சம் அப்செட் மைண்ட் செட்டில் இருப்போம், டிப்ரெஷனில் இருப்போம். சார் அந்த கிளாஸ்க்குள்ளே வந்துட்டால் அதிகபட்சம் 10 நிமிஷங்க பாசிட்டிவ் ஆயிடுவோம். அது சாரோட சீரியஸாக மிகப்பெரிய பலம் சாருக்கு. ஸோ சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள்ங்க. சாருக்கு 25வது ஆண்டு, டிஏஜி சாருக்கும் 25வது ஆண்டு, அப்பாவும் எங்கள் காலேஜில் ட்ரஸ்டி ஆகி 25 ஆண்டுக்கு முடியுதுங்க சொல்லாங்க. அதனால் இது ஒரு மிக பெருமையான விழா. நான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு யோகா சாரும் கராத்தே சாரும் என்னோட மிகப்பெரிய பில்லர்ஸ். எனக்கு நிஜமாவேங்க மிகப்பெரிய நன்றிகள். அதே மாதிரி மணிவண்ணன் சார் அப்பாக்காக உழைத்து நல்ல ஒரு புக் எடுத்து கொடுத்தாரு, அவருக்கும் மிகப்பெரிய நன்றி எனக்கு. இப்போ டிஏஜி சார் முன்னிலையில் எனக்கு பேசுகிறதுக்கும் அவர் வந்து அப்பா வாழ்த்துறதுக்கும் எனக்கு நான் அப்பாவுக்கு செய்த கடமைகளை செய்த திருப்தி எனக்கு. நன்றி, வணக்கம்ங்க.